கந்தன் காதலியின் வயசுல மெட்ராஸ் சிட்டிக்கு போயிட்டேன். வாய்ஸ் கேட்காத. எதுல நான் ஸ்டார்ட் பண்ணீங்க? அதெல்லாம் வந்து தர்மம் எடுத்தேன். சோத்துக்கு வழி இல்லாம பிச்சை எடுத்து கையில காசு இல்ல. இதேதான் மெட்ராஸ் சிட்டில 17 வயசுல நக்கிட்டு இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. கபாலிடா 25 வருஷத்துக்கு முன்னால எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான் சொல்லு. அழுத்து தெரிவித்து பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். காமெடி தான் வந்திருக்கானே. நீ காமெடி பண்ணி கொடுத்தியா? ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இன்டர்வியூ மட்டும் கொடுக்கணும். உங்களோட அந்த வாழ்க்கை வரலாறை பத்தி மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஒண்ணு சொல்றேன். என் வாழ்க்கை வரலாறு வந்து தனி மணிதான், கிண்ட மணிதான். ஆனா அதை பாத்திரத்தை கழுவுனா அதுக்கு எவனா அவன் ரெடி பண்ணிட்டு சோத்துக்கு வழி இல்ல. இப்ப எடுத்துட்டு வரேன். தலைவருக்கு அந்த பாகுபலியில பேசுறது பாத்தீங்களா? அந்த தலைவர் இருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி தலைவர், ஒரு இன்டர்வியூ மட்டும் கொடுங்க. தூக்க முடியல. 53 வயசுல எவ்வளவு பார்த்தது விளக்கு. அதுல சோப்பாங்க. அதுல சோப்பை எவனா ஆட்டை போட்டு சோப்பா ஆட்டை போட்டாரு. 5 ரூபா சோப்பா ஆட்டை போட்டானு பாரு. அப்படியே கழுவிக்கிட்டே இன்டர்வியூ கொடுக்குறீங்களா? அப்படியே இன்டர்வியூ நான் கொடுத்துட்டே இருக்கேன். சோத்துக்கு வழி காமராஜர் நக்கலா இருக்குங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. நீங்க சென்னையில படத்துல என்ன படத்துல எல்லா மாதிரி படத்தையும் பார்த்தாச்சு. எல்லாம் கிளீன் நாசமாயி இதுக்குள்ள டிஃபன் பாக்ஸ் காணும். இது எவனை ஆட்டையை போட்டு போயிட்டான். என்ன பண்ணுவேன்? இது எவனே ஆட்டையை போட்டு போயிட்டான். சோப்பேங்களா இருக்கு, அதை பாருல. சோப்பு கடையில இருக்குல்ல தலைவர், இதுல வச்சிருந்தல. அதுக்குள்ள எவனை தூக்கிட்டு போயிட்டான். என்ன மெடிமிக் சோப்பா, லக்ஸா, லைஃப் பாய்? சரி, என்ன படம், என்ன படத்துலாம் ஆக்டிங் வாய்ப்பு கேட்டீங்க? வயசுல ஆடணும். சரி, தண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்ன ஆட்டம் போட்டீங்க? அதான் சென்னையில் என்ன ட்ரை பண்ணீங்க அது மட்டும் சொல்லுங்களா? நான் சென்னையில் எல்லாமே சினிமாவுக்கு அலைஞ்சேன். நாய் மாதிரி அலைஞ்சேன். சோத்துக்கு எதாவது சினிமா பண்ணி உங்கள் அப்பா வச்சு ஒரு படம் எடுத்து சொல்லு. டக்குன்னு புஷ்பா மாதிரி ஒரு படத்தை எடுத்துருவோம். நெஞ்ச நிமித்திரி இந்த புஷ்பா படம் பார்த்தியா? புஷ்பா படம் பார்த்தியா? கதை இருக்குன்னு. கதை உனக்கு என்ன கதை வேணும்? என்ன கதை வேணும்? ஏன்டா 1 ரூபா பட்ஜெட்ல 2 கதை இருக்கு, 2 ரூபா பட்ஜெட்ல 4 கதை இருக்கு. 20 கோடி வச்சிருக்கியா? நீங்க கதை சொல்லுங்க, அதுக்கு பட்ஜெட் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ப்ரொடியூசர் தேடுற நம்ம தேடிக்கலாம். நீங்க கதை சொல்லுங்க. பேசாம தரமணி போ. தரமணி போ. அங்கே அதில் போய் ட்ரை பண்ணு, சம்பாதிக்கலாம். ஒரு படத்துக்கு இவன் படம் எடுத்த மாதிரியே புஷ்பா. ஆமாம், இவெல்லாம் சின்ன வயசுல கஷ்டப்பட்டு முண்டு கொண்டு வந்தான். சுகுமார் அவன் டைரக்டர். நீங்க அல்லு அர்ஜுன் சொல்றீங்க. சிவகுமார் அவனுக்கு அதுக்கு மேலே கஷ்டப்பட்டு வந்தவங்க. KS ரவிக்குமார் எல்லாமே கஷ்டப்பட்டு முண்டு கொண்டு. சரி, உங்ககிட்ட கதை இருந்தா சொல்லுங்க, வேணா கேட்டு பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசருக்கு. அவன் சசியே கேட்டான். யார்? சசிகுமாருங்களா? இல்லை, சசினை கஷ்டப்பட்டு. சரி, நீ என்ன ஆச்சு, என்ன கதை, அது கொஞ்சம் மகளர்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். இல்லைம்மா, அதெல்லாம் ரிஸ்க் எடுக்காத. அது நீ ரிஸ்க் எடுக்கணும்னு ஏன் மெட்ராஸ் போனேன். மெட்ராஸ் நீனா தனிப்பட்ட முறையில் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஜெயிக்கணும். இல்லைண்ணா, நீங்கள் கதை சொன்னீங்கன்னா அதை நான் கொஞ்சம். நம்ம இப்போ கதையில் மூடும் இல்லை, பசிக்கிற மூடில் இருக்கேன் நான். ஒரு கூட தண்ணி கொடுத்தது நன்றி. அது உன் வயசுல நான் அலைஞ்சேன். அப்புறம் நம்மளால் ஜெயிக்க முடியல. அப்போ பசி. எந்த காலம் இருக்குண்ணா? 1991 91 அந்த தளபதி படம் வந்தது. 91 தளபதி படம். 95ங்களோ? வச்சு படம் 95 என்ன படலாம் வந்துச்சு? பாஷா வந்துச்சு. இந்த மாதிரி பெரிய படத்துல எல்லாம் நீங்க இப்போ இது பண்ணியிருக்கீங்களா? என்ன ஒரு மயிரும் கிடையாது.
அதே ம். அவனுக்கு லக்கு இருந்ததால கிடைக்கும். யாரையும் குறைச்சி இந்த அதிர்ஷ்டம் இருந்தது மட்டும்தான் லக்கு. அந்த நேரங்கள் காலங்கள் அமைந்தால் மட்டும்தான் கிடைக்கும். இல்லை நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்களா? நான் ஒரு 4 படம் 5 படம் அதெல்லாம் ட்ரை பண்ணி கிடைக்கிறது தான் கஷ்டம். இது ரொம்ப அழுகாது. சோறு பொங்கலாம் நினைச்சேன். இங்கே வந்து குழப்பிட்டு இருக்கா. சோப்பை காணாமல, சோப்படல. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ பல இரும்பு கடையில் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கு. இது நம்ம ஊர்லேங்களே? ஆமாம், இங்கே மெட்ராஸில். மெட்ராஸ்லேங்களா? இப்போ பொங்கல் லீவுக்கு வந்திருக்கீங்களா? அங்கே கடையெல்லாம் வேலை பார்த்தல, மணி ஸ்டோர் கடையில். மணி ஸ்டோர்னு யார் தெரியும், நம்ம ஜவுளி கடை. இல்லை கோயம்புத்தூர்லேங்களா? கோயம்புத்தூரில் மணி ஸ்டோர் இருக்காங்க. வருஷம் என்னல ஆச்சு? 2025. எவ்வளோ வேணும்னு கேளு. எவ்வளோங்கண்ணா? 15 ரூபா 15 ரூபா ஒரு நாளைக்கு. மாதம். மாதத்துக்கு அப்போ 15 ரூபா பெரிய அமௌண்ட். அப்போ பெரியப்பா இருந்தாங்க, பெரியம்மா இருந்தாங்க, யாருக்குமே கல்யாணம் இல்லாதாங்க. இல்லைங்களா? லட்சுமி எத்தனை பிள்ளைகள்? ஒரே பையன், நான் தான். லட்சுமி பையனது. ஆமாண்ணே. இவன் உங்களுக்கு பேர மாதிரி வரும். அன்னைக்கே கேட்டாங்க. எனக்கு ஆள் ஒன்றுமே அடையாளம் தெரிய மாட்டேங்களா? வயசு ஆகி போச்சு, ஒருத்தரும் தெரிய மாட்டேங்க. யாரை தான் எனக்கு தெரியும். சரிண்ணா, நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கலண்ணே? அது ஏன் தலையெழுத்து? என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. அது ஏன் ஃபோன் அடிக்குது? குடியாரப்பவே குடிக்க அடிப்போம். கட்டியார் சொல்லலாம். இப்ப நான் அதான் நீ என்ன பண்றேன்னா சரி நீ நான் சொல்ற அப்ப அப்ப சரி நீ இப்ப வரும்போது இல்லைண்ணா நான் என்ன வச்சுங்களா? இது லட்சுமி மகளா? ஆமாம், அவங்க பையனா? ஆமாம்மா. ஆமாம், காத்தாட உனக்கு தெரியும் தெரியும் தெரியும். லட்சுமி பையன் தெரியாது. ஆமாம் தாத்தா, அதுக்காக தானே வந்து உங்ககிட்ட பாசமாக இவ்வளோ பேசி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இல்லாட்டி யாராச்சும் இப்படி வந்து பேசுவாங்களா? சொந்தங்கிற பாசம் தான் தாத்தா. இவ்வளோ அது முட்டை கடைலாம் இப்போ என்னாச்சு? முட்டைக்கடலாம் முடியாச்சு. சரி, நீங்கள் எனக்காக கூட உங்களை பற்றி சொல்லலாம். நம்ம ஆகாஷ்காக அது மட்டும் சொல்லிடுங்க. என்ன சினிமா நடிக்க போகிறீங்கயோ? தம்பி, நீ நடிக்க போது தப்பு இல்லை, அது உன் வயசு கரெக்டு தான். சீரழியணும். சீரழிஞ்சா இப்போ உள்ள காலகட்டங்கள் வந்து ரொம்ப. இப்போ அவன் இருக்கான் தெரியுமா, யோகி பாப்பலாம். ஆமாம், அவன்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்தான். அதே மாதிரி இப்போ வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ரிஸ்க் இருக்காங்க, கவலையப்பட மாட்டேங்க. இப்போ புஷ்பா 2 எடுத்தான். ஆமாம் ஆமாம். அந்த படத்தில் என்ன கதை நினைக்கிறேன்? ஒன்றுமே கதை இல்லை, சொன்ன மாதிரி. தெலுங்கு படம். ஆமாம், தெலுங்கு படம் டப்பிங். நான் முதல் போட்டோம் 500 கோடி, முதல் போட்டு படத்தை எடுக்கணும். படம் 1600 கோடி போச்சு. 1800 கோடி போயிட்டு 1800 போயிருச்சு. அப்போ அப்படி போகும்போது நான் போய் படம் இருக்கேன். படம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் படிச்சு செகண்ட் பார்ட் படிக்கல. அப்போ அவங்களுக்கு அது பிடிக்கும். அதே மாதிரி நம்ம இங்கே வந்து எடுக்கணும்னா எப்படி எடுப்படி, அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் நீ உங்கள்கிட்ட முதல் வச்சிருக்கியா? அதான் ப்ரொடியூசர். முதல் ப்ரொடியூசராக போறியோ? இல்லை ப்ரொடியூசரை தேடணும். நம்ம டேரக்டர் தான், நம்ம கிட்ட கையில பணம் இல்லை, அதனால தான் நம்ம டேரக்டர். போனே நாங்கள் ஒரு படம் பார்க்க தான் போனோம். எல்லாத்தையும் மெட்ராஸில் ரூம் போட்டே பண்ணிட்டோம். என்ன பண்ணீங்க? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஏமாத்திர சுண்டக்கா வட்டா மாமே.